Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 7லேருந்து சால்வ் பண்ணோம். 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா சிமிலர் டு தி 6th தான். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏபி அண்டு சி அண்டு டி ஃப்ரம் தி ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஏபிசிடி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸும் இதையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணுறீங்கன்னா இதுவும் 2/2 இதுவும் 2/2. ஸோ ஆர்டர் சேம், அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். எலிமெண்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். அப்போ ஏ மைனஸ் பி இஃப் டூ மேட்ரிசஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல், அப்போ என்ன கண்டிஷன் இருக்கணும்? ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருக்கணும்னா நமக்கு அதோட ஆர்டர் சேமாக இருக்கணும். எஸ், தே ஆர் 2/2 அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஷுட் பி என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு எலிமெண்ட்ஸும். அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்னா இங்கே a minus b equal to -1, 2a plus c equal to 5, 2a minus b equal to 0, 3c plus d equal to 13. அப்போ a minus b equal to -1 first equation. Then second equation என்ன? 2a plus c equal to 5 second equation. 2a minus b equal to 0 third equation. 3c plus d equal to 13 fourth equation. அப்போ இதில் ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி இதில் பாருங்கள் ab இருக்குது. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் ab இருக்குது. அப்போ அதிலிருந்து நம்ம கொண்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் ஃப்ரம் 3 2a equal to bன்னு கொண்டு வரலாமா? ஏன்னா இங்கே ரைட் சைடில் எந்த நம்பருமே இல்லை, அப்போ ஈஸி நம்மளுக்கு கொண்டு வரது. ஸோ அப்போ இந்த b இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2a equal to bன்னு வந்துடும். ஸோ தட் நமக்கு a equal to என்ன வந்துடும்? b/2. இதை தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி வேல்யூ ஆஃப் a. அப்போ புட் 5, இதுக்கு நான் 5ன்னு கொடுத்துட்டு அந்த 5 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் 1ல் போடுறோம். ஸோ தட் a minus b equal to -1, ரைட்? அப்போ a minus a பிளேஸில் b/2 minus b equal to -1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன? b minus 2b divided by 2 equal to -1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b minus 2b equal to -2. தென் b minus 2b என்ன வரும்? -b. ஸோ -b equal to -2. ஸோ தட் யுவர் b வேல்யூ இஸ் நத்திங் பட் 2. அவ்வளோதான். b 2ன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் 5ல் போட்டிங்கன்னா a வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 5 implies a equal to 2/2 which is equal to 1. ஸோ தட் யுவர் a வேல்யூ இஸ் நத்திங் பட் 1. Similarly equation 2ல substitute 2ல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா will get the value of என்னது? c. ஸோ a பிளேஸில் இந்த நம்பரையும் இதில் c போட்டிங்கன்னா d கிடச்சிடும், அவ்வளோதான், சிம்பிள், ரைட்? ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 2. அப்போ 2 into a பிளேஸில் 1 plus c equal to 5. அப்போ இந்த 2 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா c equal to 5 minus 2. ஸோ தட் யுவர் c வேல்யூ இஸ் நத்திங் பட் 3. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? 3 into c பிளேஸில் 3. ஸோ 3 into 3 plus d equal to 13. ஸோ 9 plus d equal to 13. அப்போ இது ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா d equal to 13 minus 9. ஸோ தட் யுவர் d வேல்யூ இஸ் நத்திங் பட் 4. Therefore the solutions are என்னென்னது? a வேல்யூ 1, b வேல்யூ 2, c வேல்யூ 3 அண்ட் d வேல்யூ வந்து நமக்கு 4. அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், ரைட்? That's all for the 7th question. Then 8th question என்ன? If a equal to aij m/n matrix, right? m/n matrix ன்னு கொடுத்துட்டாங்க. is a square matrix if இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ m less than n, ஆப்ஷன் பி m greater than n, சி வந்து m equal to n, டி none of this. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்? m equal to n, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ சொல்யூஷன் என்ன? இன் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தி நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் m equal to n இருந்ததுன்னா இட்ஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரைட்? இது டெஃபினிஷன். நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த பேசிக்லேயே பேசியிருப்போம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு என்ன? கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 8, ரைட்? சிம்பிள் கொஸ்டின், 1 mark, ரைட்? தென் 9th one, which of the given values of x and y makes the following equation equal? following pair equal. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு மேட்ரிக்ஸு கொடுத்துட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ? ஸோ இப்போ இது 1 மார்க்குன்னு வைங்களேன். டேரெக்டாக இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ தூக்கி அந்த ஈக்குவேஷனில் போட்டு இப்போ இங்கே இருக்கா 3x + 7, அப்போ எந்த எக்ஸை நான் கொடுத்தா ஈக்குவல் டு 0 வருது அப்படின்றத வச்சு நம்ம கெஸ் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்? அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி வச்சிங்கன்னா 1 மார்க் இருக்க போது ஈஸி. இல்லைனா நம்ம டேரெக்டாக சொல்யூஷன் போடுறது. அப்போ ஏ இது, பி வந்து நாட் பாசிபிள் டு ஃபைண்டு, ஒய் ஈக்குவல் டு 7 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ், சி ஆப்ஷன் அண்ட் டி ஆப்ஷன், 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பிளேஸில் இந்த நம்பரை போட்டு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ -1/3 போட்டிங்கன்னு வைங்களேன், இது என்ன ஆகும்? ஸோ -1 + 7 6 வரும். அப்போ இங்கே 0 இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள், இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ எக்ஸுக்கு -2/3 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? -2 + 7, அப்போ 5 வரும், 0 இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. -1/3 அகைன் ஆப்ஷன் இல்லை. அப்போ இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணதால்
நாட் பாசிபிள் டு ஃபைண்ட், அவ்வளோதான் விஷயம், ரைட். பட் நம்ம சொல்யூஷன் பண்ணுவோம். 2 மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல், 2 மேட்ரிசஸ் ஈக்குவல்னா என்ன கண்டிஷன் இருக்கணும் நமக்கு, தென் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும், 2 கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். தட் ஃபார் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன, 3x + 7 = 0, அதாவது இங்கே இருக்க எலிமெண்ட்டாக அங்கே இருக்க 3x + 7 = 0, 5 = y - 2, ரெண்டை வச்சா நம்ம x and y கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5 = y - 2, அப்போ இந்த 7 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 3x = -7, ஸோ x = -7/3. இந்த y இந்த 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 5 + 2 = y, ஸோ y = 7. அப்போ x = -7/3, y = 7 வந்துடுச்சு. இங்கே இதை நான் தேர்ட் இன்னொரு ஈக்குவேஷன் வருது பாருங்கள், அதாவது இங்கே y + 1 = 8, 2 - 3x = 4, 2 வருது, ரைட். ஸோ அதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ y + 1 = 8 அண்ட் y = 7 வருது. இதில் இருந்து 8 - 1 7 சேமாக வந்துடுச்சு y வேல்யூ. வாட் அபவுட் x, 2 - 3x = 4, அப்போ இந்த 2 எங்கே கொண்டு வந்தால் 2 - 4 = 3x, ரைட். இங்கே எக்ஸையும் இங்கேயும் இந்த 4 இங்கேயும் கொண்டு வரேன். ஸோ -2 = 3xன்னு வருது. ஸோ தட் யுவர் x is equal to -2/3. y வேல்யூ ரெண்டும் சேமாக வந்தது, பட் x வேல்யூ பாருங்கள், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் டிஃபர் ஆகுது. தட் ஃபோர் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் நாட் யூனிக், சேமாக இருக்கணும். 2 மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணுறீங்கன்னா தேர் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 2 எக்ஸ் வேல்யூ ஈக்குவலாக வரல. தட் ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். வாட் இஸ் யுவர் ஆப்ஷன் பி? ஸோ நன் ஆஃப் தீஸ் ஆர் ஆப்ஷன், தட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட், ரைட். இங்கே இருக்க ஆப்ஷன் அது கிடையாது, அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி 9th கொஸ்டின். அதுதான் இன்கேஸ் 1 மார்க்காக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் இருக்கிறத தூக்கி போட்டு செக் பண்ணாலே போதும், தட்ஸ் இட், ரைட். தென் 10th கொஸ்டின், தி நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 வித் ஈச் என்ட்ரி 0 ஆர் 1 இஸ். ஸோ 3/3 மேட்ரிசஸோட என்ட்ரிஸ் 0 and 1 இருக்க மாதிரியான செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன வரும்? ஏ வந்து 27, பி வந்து 18, சி 81, டி வந்து 512 அப்படிங்கிறது 4 ஆப்ஷன். இப்போ சொல்யூஷன் என்ன? தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ். 3/3 மேட்ரிக்ஸ்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? மேக்ஸிமம் 9 தான் இருக்க போகுது, ரைட். ஸோ 3/3னா மொத்தம் 9 இன்க்ளூடிங் 0 வாட் எவர் தி எலிமெண்ட் இஸ். 0 ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் தான். டோட்டலாக 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இஃப் ஈச் என்ட்ரி 0 ஆர் 1, ரெண்டில் ஏதோ ஒன்று தான், தென் தி டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஃபார் ஈச் எலிமெண்ட்ஸ் இஸ் 2. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் வந்து நமக்கு என்ன வரும் ஈச் எலிமெண்ட்டுக்கு? ஸோ ஆப்ஷன் 2. தட் ஃபோர் டோட்டல் பெர்முட்டேஷன் ஃபார் 9 எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன வரும்? 2/9. ஸோ 2/9னா 2 × 2 × 2ன்னு போடணும். ஸோ தட் 512. therefore 512 2 × 2 × 2ன்னு போடணும், ரைட். அதுதான் 2/9. ஸோ 2 × 9 மட்டும் எழுதிடக்கூடாது, ரைட். 2/9னா என்ன அர்த்தம்? 2 × 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு 9 டைம்ஸ், ரைட். ஸோ அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 × 2 64, 64 × 2 128, 128 × 2 256, 256 × 2 என்ன 512. ஸோ அதுதான் நம்ம இங்கே 2/9ஓட ஆன்சர் 512ன்னு எழுதியிருக்கோம். therefore ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டியில் தான் நமக்கு 512 இருக்குது, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 10, ரைட். ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் 3.1 வந்து இதோட ஓவர் உங்களுக்கு, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி எக்ஸசைஸ் 3.1, ரைட். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் தட் இஸ் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி மேட்ரிசஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேஷன். ஆல்ரெடி இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்லேயே சொல்லிட்டேன் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குன்ற விஷயங்கள்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர போகிற ப்ராப்ளம்ஸ் அண்டு அதை பேஸ் பண்ணி இருக்க கான்செப்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.